வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையிலே தெற்கு அரசியலானது மிகவும் ஒரு இறுக்கமான நிலையிலே உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட ஒரு அரசியலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வெளியில் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எதிரணியிலே. ஆனால் இந்த நிலையில் புதிய முகங்கள் ஆட்சியில் இருக்கிறது. எனவே இந்த புதிய முகங்களை எவ்வாறாயினும் குற்றம் சுமத்தி இந்த ஆட்சியிலே மாற்றங்களை ஏற்படுத்த பலர் முனைகிறார்கள். இந்த நிலையில் புதிய முகங்கள் தம்மை இயன்ற வரைக்கும் சிறந்தவர்களாக காண்பிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லும் அளவுக்கு அல்லது அவர்களுடைய கேள்விகளுக்கு சிறந்த வகையிலே தங்களுடைய செயற்பாட்டின் மூலமாக தங்களுடைய அரசியலை நகர்த்தி செல்ல புதிய அரசு முனைகிறது. இந்த நிலையிலே புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது. வழங்கிய வாக்குறுதிகளை அனுர அரசு மீறுகிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்திலே தமிழர் அரசியலை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு தமிழ் தேசியமாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு தொனியிலே நேற்றைய தினம் ஒரு சிலர் சந்திப்பினை நடத்தி இருக்கிறார்கள். அதனை அவர்கள் தங்களுடைய சமூக ஊடகங்களிலும் அது பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நாம் தலைமை தாங்க முற்படவில்லை, மாறாக தமிழ் தேசியவாதிகளாக ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் தேவையில் இருக்கிறோம். குறிப்பாக தற்போது பெரும்பான்மை தெற்கில் இருக்கிறது. வடக்கிலே தமிழ் தேசிய பெரும்பான்மையை பெறுவதற்கு ஒன்றிணைவுகள் அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய சந்திப்பிலே அது சார்ந்த விடயங்களை பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு இணக்கப்பாட்டை எட்டுவதற்காக 25ஆம் தேதி ஒன்று கூட இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதனைத்தான் மக்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது ஒன்றிணையுமாறு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டிருந்தார்கள். இப்போது அது தொடர்பாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த தேசியம், தமிழ் தேசியம் என்கின்ற பேச்சு எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது என்கின்ற விடயங்கள். இந்த நிலையில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தமிழ் தேசிய தரப்புகள் ஜனவரி 25ஆம் தேதி பேச்சு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயங்களை தெரிவித்ததாக பத்திரிகைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே உதயன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே தமிழ் தேசிய தரப்புகள் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்திலே எதிர்வரும் 25ஆம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் அல்லாமல் பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைக்காத அரசியல்வாதிகளும் இந்த அமைப்பிலேயே உள்ளடக்கப்பட வேண்டும், அல்லது இது ஒரு அமைப்பாக செயற்பட போகிறதா அல்லது எவ்வாறு இந்த விடயங்கள் கையாளப்பட போகிறது என்கின்ற விடயங்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வவுனியாவில் 2024 113 பேருக்கு டெங்கு என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய நிதி தொடர்பான குழு அதனுடைய தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தலைமையிலே நேற்று கூடியிருக்கிறது. இதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய நிதி தொடர்பாக ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இருக்கின்ற போது அதே ஹர்ஷ டி சில்வா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தொடர்பான விடயத்தை நாங்கள் விளம்பரிய பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் பார்க்க இருக்கிறோம். வடக்கு மார்க்கத்துக்கு 2 ரயில் இயந்திரங்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ் நகர பகுதியிலே இளைஞர் மீது தாக்குதல், மேலும் 3 கைதாகினர் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இளைஞர் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத பல இளைஞர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய குழுக்களுக்கு இடையிலான மோதல்களும் இப்பொழுது யாழிலே அதிகரித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. சில செயலிகளிலே தம்மை நாயர்களாக காட்ட முற்பட்டு அங்கே நடக்கக்கூடிய சில கலாச்சார சீரழிவுகளையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே எங்களுடைய அரசியல்வாதிகள் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என சொல்லி நழுவுவதையும் எங்களால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த யூடியூப், டிக்டாக் போன்ற தளங்களின் ஊடாக கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்துவோருக்கு இன்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என சொல்லி நகர்வதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் யாழ் நகர பகுதியில் தாக்குதல் தொடர்பான விடயங்கள் விரிவாக நாங்கள் பார்த்த விடயங்கள். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு சிறந்த இலங்கையர் விருது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை, கைவிடப்பட்ட திட்டங்கள் மீண்டும் நடைமுறையாகும், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் இடைநடுவிலே கைவிடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என பிரதமர் ஹரிணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வடக்கு மாகாணத்திலே சுண்ணக்கல் அகழ்வுக்கு அனுமதிக்க வேண்டாம், உடனடியாக நிறுத்துமாறு வடக்கு ஆளுநர் உத்தரவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சுண்ணக்கல் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுடைய அரசு இயந்திரத்தை குற்றம் சொல்வது போல அங்கே பாத உறுதி மடக்கி பிடிக்கப்பட்ட விடயம், அதனை தொடர்ந்து அந்த தனியார் நிறுவனத்துடைய உரிமையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், இப்பொழுது அதன் சார்பிலே ஆஜராகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என இந்த விவகாரம் நகர்ந்து செல்கிறது. குறிப்பாக இந்த சுண்ணக்கல் விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய ஆளுகைக்குள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார உறுதியையும் அதனுடைய அந்த சுண்ண கற்களையும் இப்பொழுது விடுதலை செய்ய அல்லது விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால். எனவே அந்த விடயம் தொடர்பாக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிலே எடுத்திருக்கக்கூடிய மாதிரிகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடற்படையினரால் இன்று துப்பாக்கிச் சூட்டு பயிற்சி என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை கடற்பரப்பிலே கடற்படையினர் இன்று துப்பாக்கிச் சூட்டு பயிற்சியை மேற்கொள்ள உள்ளார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீனவர்கள் அந்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் சென்னை விமான கட்டணங்கள் மும்மடங்கு உயர்வடைந்திருக்கிறது. ஐயப்ப பக்தர்களின் அதிகரிப்பே இதற்கு காரணமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தியையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தில் திருத்தம் வெளியிட்டது வர்த்தமானி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையிலே இந்த சட்டமூலம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய வெளியிடப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சீனாவின் மாநிலமே தாய்வான் சீன பயணத்துக்கு முன்பாக அனுர அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தாய்வான் என்பது சீனாவின் ஒரு மாநிலம், அது தனிநாடு அல்ல என ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இருமுடி சுமக்கின்ற பக்தர்களை வச்சு இப்படி மும்மடங்கு லாபம் பார்க்கிறது அடுக்குமோ என்று முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே ரஷ்ய படையில் தமிழ் இளைஞர்கள் உயர்மட்ட பேச்சுக்கு தயாராகும் அரசாங்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுமட்டுவாளில் சோதனை சாவடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி எழுதுமட்டுவாள் சந்தியிலே மீண்டும் போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஜனாதிபதி வடக்குக்கு வந்து சென்ற பின்னர் பல சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டன, அவை மீண்டும் முளைக்கின்றன என்கின்ற ரீதியிலே நேற்றைய செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் கோப் குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காலாவதியான பொருட்கள் அங்காடிகளுக்கு தண்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பண்பாட்டு பாரம்பரியம் காக்க கலைஞர்களுக்கு இடமளிப்போம், ஓய்வு நிலை யாழ் மாவட்ட செயலகர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் கிளிநொச்சி விவசாயியால் குரங்குகளை பிடிக்க பரிச்சார்த்த கூடு தயாரிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கை ஒரு மாநிலமாக்கி சுயாட்சியுடன் கூடிய அதிகாரம் தருக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அத்துடன் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தூய இலங்கை திட்டம் நிறுத்தப்படாது, அதாவது தூய இலங்கை திட்டத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பினாலும் எமது திட்டத்தை இடைநிறுத்த மாட்டோம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உதயன் பத்திரிகையில் இந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வழங்கிய வாக்குறுதிகளை அனுர அரசு மீறுகிறது, சபையில் ஹர்ஷ டி சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னர் அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை மீறுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார். அனுர அரசுக்கு மக்கள் வாக்களித்தது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளுக்காகவே, எனவே இவர்களும் ஏனைய அரசுகளைப் போல வாக்குறுதிகளை மீறுகின்ற அரசாக இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார்.
அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தனி நபர்களுக்கான வருடாந்த வரிச்சலுகை எல்லை 12 லட்சம் ரூபாவிலிருந்து 27 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தற்போதைய ஆளும் தரப்பு கூறியிருந்தது. ஆனால் அது அவ்வாறு இல்லை என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வருகிறார், இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என சஜித் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். புது வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்விலே நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். யாழ் நகரில் இளைஞன் மீது தாக்குதல், மேலும் 3 கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் சர்வதேச விமான நிலையத்திலே வரி சலுகை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. 2016 ஆண்டு 2020 ஆண்டு இந்த இடைப்பட்ட கால பகுதியிலே நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முகமாலையில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே கொழும்பில் துப்பாக்கிச்சூடு 2 உயிரிழந்திருக்கிறார்கள். கொழும்பிலே கல்கிசை பகுதியிலே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையிலே மேலதிகமாக 2 புகையிரத சேவைகள் என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. இந்து மத குருக்கள் மீது கிளிநொச்சியிலே தாக்குதல் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே குற்றவாளிகள் எவரையும் ஒரு அரசு பாதுகாக்காது உறுதிபட தெரிவித்தார் நீதி அமைச்சர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த குற்றவாளிகள், குறிப்பாக பெரிய அளவிலே பொருளாதார குற்றவாளிகள் என சொல்லப்பட்டவர்களை இன்னும் அணுகக்கூட இல்லை என்றே சொல்லிவிடலாம். அதே நேரத்திலே டெல் ஐஜிபி என்கின்ற சேவை மீண்டும் அறிமுகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை போலீசாரால் மீண்டும் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சேவையாக போலீஸ் சேவையை இந்த கருதுகின்ற போது அந்த கருதுகின்ற வகையிலே அந்த விடயங்களை மாற்றி அமைப்பதாகவும் police.lk என்கின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள இ சேவை இணைப்புகள் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்து டெல் ஐஜிபி என்கின்ற விடயத்தை தெரிவு செய்து அதன் மூலம் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே இடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஜப்பான் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மீதி பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதி பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. பயணிக்கக்கூடிய பயணிகளை மிதி பலகைக்கு மேல் ஏற்றிவிட்டு அவர்கள் அதிலே இதுவரை நிதானமாகவும் சௌகரியமாகவும் நின்று செல்வதை பார்க்க முடிந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களும் மிதி பலகையில் நிற்க முடியாது என்கின்ற போதே அந்த பயணிகளுடைய சிரமங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இதுவும் ஒரு நல்ல விடயமாகவே இருக்கிறது. அதே நேரத்திலே பூகம்பம் இடம்பெற்றிருக்கிறது திபெத் பகுதியிலே. அங்கே அது பெரும் இழப்புகளை கொடுத்திருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற போது தலைப்பு செய்தியாக நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒன்று கூடுகை தொடர்பான விடயமே சொல்லப்பட்டிருக்கிறது. வர இருக்கின்ற புதிய அரசியலமைப்பு விடயம் தொடர்பாக இவர்கள் ஒன்று கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தெற்கு அரசியல் நிகழ்ச்சி நிரலிலே இவர்கள் இயங்காது தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கைக்கு கீழ் இயங்கினால் மாத்திரமே தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசப்படும். எனவே இது சார்ந்து உரியவர்கள் உரிய கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்திய இழுவை மடிப்படகுகளை உடன் கட்டுப்படுத்துமாறு ரவிகரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழ் கொழும்புக்கு மேலும் 2 புகையிரத சேவைகள் அவை சார்ந்த செய்திகள் இன்றைய அனைத்து பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது. பருத்தித்துறை கடலிலே இன்றைய தினம் சூட்டு பயிற்சி இடம்பெற இருக்கிறது. எனவே மீனவர்கள் இது குறித்து அவதானமாக அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே அதீத அரசியல் தலையீடுகள் ஜனாதிபதி தலையிட வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே அரசியல் தலையீடுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக கையாள்வதால்
மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் முன்னாள் ஐநா உலக உணவு திட்டம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு நிதியத்தின் அலுவலகர் ஆனந்தராஜா அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கால்நடைகள் கடத்தல் மடக்கி பிடித்த மக்கள் மல்லாவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இதுவரை 747 பேர் கைது, விசாரணை துரிதம் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. கஞ்சா கடத்திய பெண் கைதாகி இருக்கிறார். பெருமளவு பணமும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவுக்கு மோட்டார் சைக்கிளிலே கஞ்சா கடத்திய பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது. ஆலயங்கள் சமூக சேவை செய்வதை காட்டிலும் வழக்குகளுக்கு அதிகம் பணம் செலவிடுகின்றனர் என்கின்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் சமூக சேவைகளை செய்வதை விடவும் வழக்குகளுக்கு அதிக அளவு பணத்தை செலவிடுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். மிகவும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அங்கே பல பிரிவுகள் இருக்கின்றன. இப்பொழுதும் அவை மீண்டும் தலை தூக்குவதை பார்க்க முடிகிறது. எனவே இவ்வாறான விடயங்களாலே மதமாற்றங்கள் மேலும் மேலும் சாத்தியப்பாடுகள் அதிகரித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அன்னார்ந்து பார்த்துவிட்டு வீடு செல்ல இங்கு வரவில்லை, பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள் என அர்ஜுனா எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பாராளுமன்றத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே மக்களுக்கு சுமைகளை ஏற்படுத்துவதாக அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, மகளிர் மாவட்ட செயற்பாட்டாளர் அனுசுயா ஜெயகாந்த் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் கனடாவின் புதிய பிரதமர் யார் என கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய வம்சாவளியினர் உட்பட 8 பேர் இதற்கு போட்டி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். அதே நேரத்திலே கார் சாரதியை தாக்கி கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து 6 பேர் கைதாகி இருக்கிறார்கள். அந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி அடகு நகை மீட்க முயன்ற பெண் கைதாகி இருக்கிறார். 5000 ரூபாய் போலி நாணயத்தாள் அடகு நகை மீட்க சென்ற சந்தேக நபரை சமாந்துறை போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மிதி பலகையில் நடத்துனர்கள் பயணித்தாலும் சட்டம் பாயும் போலீஸ் அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டமிடல் ஆளுநர் தலைமையிலே விசேட கலந்துரையாடல். பாடசாலை நேரத்திலே கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயமாக அந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டமே தடை, முற்றாக நீக்கங்கள் என்கிறார் செல்வம் எம்பி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புலம்பெயர் மக்கள் இங்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பயங்கரவாத தடை சட்டமே தடையாக உள்ளது எனவும் இந்த சட்டத்தை முற்றாக நீக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் செலோவின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் எனவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக நிதி தொழில்நுட்ப உதவிகள் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஊடக சுதந்திரத்திலே கை வைக்க மாட்டோம் என அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மீளாய்வு குழுவின் அறிக்கைக்கு பின்பே அதானி குறித்து அடுத்த கட்ட தீர்மானம் அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். அதே நேரத்தில் 14ஆம் தேதி சீனா செல்ல இருக்கக்கூடிய ஜனாதிபதி தொடர்பான செய்திகள். மறியலில் இருந்த 12 ரோஹிங்கிய எதிரிகளை முல்லைத்தீவு இடைத்தங்கள் முகாமுக்கு மாற்றி இருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இதுவரை 747 பேர் கைதாகி இருக்கிறார்கள். விசாரணைகள் தீவிரம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய முன்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது. அதிக லாபம் ஈட்டும் வர்த்தகமாகவும் கடத்தல் தொழிலாகவும் மருத்துவத்துறை என அமைச்சர் நலிந்த ஜேதிசு சாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தொழில்நுட்ப அதிகாரிகள் இல்லை, நிதிக்குழுவை நடத்த முடியவில்லை, ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையே மேலும் 2 ரயில் சேவைகள் இடம்பெற இருக்கிறது. அந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளின் தவறை மறைக்க எனக்கு ஒட்டப்படும் மாஃபியா முத்திரை டட்லி ஸ்ரீசேன கடும் விசனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திறமையற்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் தவறான செயற்பாடுகளை மூடிமறைக்க என்னை போன்று சுய முயற்சியில் முன்வந்தவர்கள் அன்றிலிருந்து பல கதைகளை கேட்டுள்ளதாக
அரளிய அரிசி ஆலையினுடைய உரிமையாளர் டட்லி ஸ்ரீசேன தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவத்தில் கட்டாயமாக இணைக்கப்பட்டவரை மீட்டு தருமாறு உறவினர்கள் போராடி இருக்கிறார்கள். அரசியலிலிருந்து விலகப் போவதில்லை என ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்தவர் கைதாகி இருக்கிறார். அவை சார்ந்த விடயங்கள் நுவரேலியா பக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. ஐநாவுக்கு அளித்த வாக்குறுதியை ஐநூறு அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும், பின்வாங்கினால் நம்பகத்தன்மை கேள்விக்குறி என்கிறார் அலி சஃப்ரி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறக்குமதி செய்துள்ள அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டுங்கள், அமைச்சருக்கு சவால் விடும் அசேல சம்பத் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே போக்குவரத்து வாகனங்களிலே அபாயமான பாகங்கள் அகற்றப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று அதிகளவாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே அமெரிக்காவில் பனி புயலால் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வளமை போல உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு இருக்கக்கூடிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னோட கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.